பாம்பன் சுவாமிகள் கந்தசஷ்டி கவசத்த ஒரு நாளைக்கு 36 முறை படிப்பாராம். ஆனா அந்த 36 முறை எப்படி படிக்க ஆரம்பிச்சாரு? அந்த கதை உங்களுக்கு தெரியுமா? சரி வாங்க, நான் அந்த கதைய சொல்றேன். இது மாரி பாம்பன் சுவாமிகளோட வரலாற்ற தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கங்க. பாம்பன் சுவாமிகளையா பாடசாலைக்கு தினமும் சொல்வாராம். அது மாரி ஒரு நாள் பாடசாலைக்கு செல்லும்போது ஆகாயத்துல தங்கமயமான சிலைகள் பல வரிசை வரிசையாக வடக்கு நோக்கி செல்வதை கண்டு இது தேவராஜன் தான் செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஆச்சரியப்பட்டாராம். அதன் பின் கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு நாகநாதர் கோயில்ல பிரம்மோற்சவம் நடக்கிறது தெரிய வந்தது. அதை பார்க்க வேணும்ன்ற ஆசையும் இவருக்கு வந்தது. தனது வயசுடைய பசங்களோட கோயிலுக்கு செல்ல ஆரம்பிச்சாராம். அந்த கோயிலை பத்தி பாத்தீங்கன்னா, அந்த கோயில் ராமநாதபுரத்துல ஜமீன்தாரை சேர்ந்த மிக மகிமையோட சிவாலயம். எல்லாரும் ஒரு படகுல ஏறினாங்க. பாம்பன் சுவாமிகளையும் ஒரு பாய்மரத்துல ஏறி உட்கார்ந்தாரு. இவர் உட்கார்ந்துட்டு இருந்த இடத்திற்கு கீழே 2 சன்னியாசிகள் இருந்தார்கள். அவங்க 2 பேர்ல ஒருத்தர் சிவசிவா என்ற நாமத்தை ஜபிக்க ஆரம்பிச்சாராம். விடாது ஜபிச்சுட்டே இருந்தாராம். இதை பார்த்த பாம்பன் சுவாமிகளையும் சிவசிவா என்ற நாமத்தை மனசுக்குள்ளேயே ஜபிக்க ஆரம்பிச்சாராம். பின்னர் அப்படியே போயிட்டு சிவனை பார்த்துட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தாங்களாம். வீட்டுக்கு வந்துமே அந்த சிவசிவான்ற நாமம் இவர் நாக்கு விட்டு போகவே இல்லையா. கொஞ்ச நாள் கழிச்சு இவருக்கு குமார பகவானோட நூல் எதனா படிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வம் வந்து புத்தக கடைக்கு போயிட்டு முக்கால்லாம் கொடுத்து கந்தசஷ்டி கவசம் புக்கை வாங்குறாராம். பின்னர் கந்தசஷ்டி கவசத்தையும் டெய்லி படிக்க ஆரம்பிச்சாராம். மனப்பாடமும் ஆயிடுச்சான். அதனால டெய்லி ஒரு நாளைக்கு 36 முறை கந்தசஷ்டி கவசத்தை படிப்பாராம். இவர் கந்தசஷ்டி கவசத்தை படிக்க ஆரம்பிச்ச பிறகுதான் அந்த சிவசிவான்ற நாமமே இவர் நாக்கு விட்டு போச்சான். அது வரைக்கும் சிவசிவான்ற நாமம் இவர் நாக்கிலேயே பசை போட்டு ஒட்டின மாதிரி ஒட்டிட்டே இருந்ததுதான். கொஞ்ச நாள் கழிச்சு இவரும் பாடசாலையை விட்டு நீங்கிட்டாரு. சிலம்பம், மற்பிடி, நீர்நீத்து போன்ற கலைகள் எல்லாம் கற்றுக்கொண்டார். இந்த கலைகள் எல்லாம் கற்றுக்கொண்டதால இவர் தேகமும் மிகவும் பலமா இருந்ததாம். இப்படிதான் பாம்பன் சுவாமிகளையா ஒரு நாளைக்கு 36 முறை கந்தசஷ்டி கவசம் படிச்சாரு. அடுத்த பதிவுல இவர் எப்படி பாடல்கள் எல்லாம் எழுத தொடங்கினாருன்னு பார்ப்போம். முருகாசரணம், குருவே சரணம்.